எல்லோருக்கும் வணக்கம். இனி வீட்டிலையே டேஸ்டியான மெத்தடில் நம்ம எல்லாராலையுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தாங்க இந்த சில்லி சிக்கன். நமக்கு இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேங்க. நீங்களும் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. சிக்கனில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மேரினேட் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால தான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சோயா சாஸ், காரத்துக்கேற்ப பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை கொஞ்சம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த எக்கெல்லாம் பிரேக் ஆகி சிக்கன்லாம் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு கார்ன்ஃப்ளவரோட குவான்டிட்டி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த சிக்கனை அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு மாற்றி வைப்போம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகத்தோட விதையெல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி அதோட லீவ்ஸையும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இனி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை நம்ம லோவில் மெயின்டைன் பண்ணி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிருக்குங்க. ஸோ நான் எண்ணெயிலேருந்து இதை மாற்றி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் ஃப்ரை பண்ணி மீதி வந்த எண்ணெயை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுற இந்த சாஸ் அவ்வளோவா காரம் இல்லை. இனி டொமேட்டோ சாஸ், இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறமா இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டிலும் பரவாயில்லைங்க. இதை லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் பாயில் பண்ண விடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த தண்டு பகுதி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இதை நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த சாஸோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆனாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் அந்த சாஸ் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு 1/2 கப் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. பட் நான் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் அன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் சில்லி சிக்கன் பண்ண போகிறேன். செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா உங்கள் சாய்ஸை பொறுத்து நீங்கள் அதோட குவான்டிட்டியை கூடுதலாகவும் குறைவாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரும் கொஞ்சம் குக் ஆகணும். ஃபைனலாக கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.